பிரச்சாரத்தை சுருக்கும் ஜோதிமணி, முன்னேறும் செந்தில்நாதன். தேர்தல் முடிவு இப்போதே தெரிகிறதா? இந்த முறை இவருக்கு சீட்டு தரக்கூடாது என சொந்த கட்சிக்காரர்களால் நிராகரிக்கப்பட்டவர்தான் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி. இவரை எதிர்த்து பாஜக சார்பில் களம் காண்பவர் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன். இருவருக்கும் இடையில்தான் இந்த தொகுதியை பொறுத்தவரை போட்டி என்பது கண்கூடாக தெரிகிறது. ஜோதிமணி மீது தொகுதி மக்கள் கொண்டுள்ள கோபம் நாளுக்கு நாள் வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளது. வெற்றி பெற்று சென்றதோடு சரி, இதுவரை தொகுதி பக்கம் எப்போது வந்தீர்கள், தொகுதிக்காக என்னதான் செய்தீர்கள் என மக்கள் கட்டம் கட்டி விரட்டி அடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. உட்கட்சி வெறுப்பை தாண்டி கட்சி மேலிடத்திடம் அனுமதி வாங்கி மீண்டும் தொகுதியில் போட்டியிட வந்துள்ளார் ஜோதிமணி. ஆனால் மக்களோ முற்றிலும் இவரை புறம்தள்ள தயாராகிவிட்டனர் என்பது தெரிகிறது. கூட்டணி கட்சியான திமுக தொண்டர்களோ ஜோதிமணிக்கு பிரச்சாரம் செய்வதில் சுணக்கம் காட்டி வருவதையும் காண முடிகிறது. மக்களால் விரட்டியடிக்கப்படும் ஜோதிமணிக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட்டுவிட்டு அதனை ரசித்துக் கொண்டுள்ளனர் உள்ளூர் திமுக பிரமுகர்கள். இதனையும் தாண்டி பிரச்சாரத்திற்கு சென்றால் ஊருக்குள் வராதீர்கள், இப்போதுதான் நாங்கள் இருப்பது தெரிகிறதா என மக்கள் விரட்டியடிக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக மருங்காபுரி தெற்கு ஒன்றியம் அணைக்கம்பட்டியில் ஓட்டு கேட்டு வந்த ஜோதிமணியை பொதுமக்கள் சங்கு ஊதி விரட்டிய வீடியோ வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என இப்போது வந்து கைவிரிக்கும் ஜோதிமணியை எதற்காக மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை கரூர் பாராளுமன்ற தொகுதி முழுக்க பார்க்க முடிகிறது. மாறாக பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மக்களுக்கு அறிமுகமான ஒருவராக இருக்கிறார். சமுதாய பணிகள் பலவற்றில் ஈடுபட்டு மக்களுடன் தொடர்புடைய நபராகவும் இருக்கிறார். அது மட்டுமின்றி எளிதில் அணுகக்கூடியவர் என்பதோடு அடுத்து மத்தியில் ஆட்சிக்கு வரப்போவது பிரதமர் நரேந்திர மோடி தான் எனவும், அதனால் பாஜக வேட்பாளரான செந்தில்நாதனை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தொகுதிக்கு உண்மையான வளர்ச்சி இருக்கும் எனவும் மக்கள் உணர்ந்துள்ளனர். எனவே பாஜக வேட்பாளரான செந்தில்நாதனை தேர்ந்தெடுப்பது மட்டுமே நன்மை தரும் என பெருவாரியான மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. திமுக அரசு மீதான அதிருப்தி, காங்கிரஸ் வேட்பாளரான ஜோதிமணி மீதான அதிருப்தி இரண்டும் சேர்ந்து மக்களுடன் இரண்டர கலந்து பணியாற்றும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு சுலபமான வெற்றியை உறுதி செய்கிறது என கரூர் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எப்படியும் இந்த முறை பாஜகவிற்கு தான் வெற்றி என்பதையும் அறிந்த ஜோதிமணியும் மக்களிடம் சென்று வசவு வாங்குவதற்கு பதிலாக கூலாக பிரச்சாரத்தை சுருக்கி கொண்டுள்ளார் என்ற செய்தியும் பரவி வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களின் பயனாளிகளை சந்தித்து பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆதரவு திரட்டி வருவது இன்னும் சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மாறாக ஜோதிமணியோ வெற்றி பிரச்சாரமாக குறை சொல்வதை மட்டுமே கையில் எடுத்து திக்கு தெரியாமல் நிற்கின்றார் என்பதே தற்போதைய சூழல் என தெரிய வருகிறது. 10 ரூபாயோ 1000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோதிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவை குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு அரசாங்கம். தமிழகத்தினுடைய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன், குறைந்தபட்சம் நம்முடைய எண்ணம் நல்ல அரசியல் கட்சி இருக்கணும், நல்ல எம்எல்ஏக்கள் இருக்கணும், நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். இன்னைக்கு அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சில சொத்துக்கள், ஒரு பெரிய சமுத்திரத்தில் நல்ல தண்ணி நாலஞ்சு தொழிச்சுக்கிட்டு இருக்குது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய கடல் நீர்ல, உப்பு நீர்ல நீங்க வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவை போன்ற சில மனிதர்கள்ல நல்ல தண்ணியை தொழிச்சு விட்டுருக்கீங்க. ஆனா நமக்கு தெரியும் இன்னும் நிறைய வானதி ஸ்ரீனிவாசன்கள் நமக்கு வேணும். அது சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், நிறைய நல்லவர்கள் குட் கவர்னன்ஸை கொண்டு வர்றவங்க நமக்கு வேணும். அதனால் ஃபண்டமெண்டல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரதம், the fundamental requirement is a decent public representative. நாம் புரிஞ்சுக்கணும் ஐயா, ஒரு மிக மிக டீசென்டாக இருக்கக்கூடிய பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி இந்தியா முழுவதும் இருந்தால்தான் இந்த விக்ஷித் பாரதம் என்கின்ற கனவு சாத்தியம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குங்க. குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு காஸ்மோபாலிட்டன் மினி இந்தியா, எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது மலையாளிய நண்பர்களாக இருக்கட்டும், தெலுங்கு நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோரும் கலந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரை நாம் தேர்வு செய்ய போகின்றோம். பிகாஸ் a parliament MP reflects the character of a city.